வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக நடந்தே ஆரம்பிக்கும். நீங்க வெளியில மிகவும் உறுதியானவர்களாக எப்பொழுதுமே காட்சியளிப்பீங்க. முடிவெடுக்க திறன் கொண்டவராகவும் நீங்க தோன்றினாலும் உங்களுக்குள்ள பல நேரங்களில் இரட்டை மனநிலையானது நடந்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்க தான் கமாண்ட் வாயிலாக கூறணும். நான் கூறுகிறேன், அந்த இரட்டை மனநிலை எப்படியெல்லாம் உங்களுக்கு துன்பத்தையும் நன்மைகளையும் கொடுக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு பலவீனமாகவும் பலமாகவும் செயல்படும் என்பதையும் நான் கூறுகிறேன். முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அந்த இரட்டை மனநிலை இருக்கிறதுனால உங்களால் எந்த ஒரு முடிவை எடுக்கணும், எந்த ஒரு முடிவு உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று எதையுமே உங்களால் யோசிக்க முடியாது. ஒரு வேளை இப்படி இருக்குமோ, ஒரு வேளை அப்படி இருக்குமோ என்று உங்களுக்குள்ள நீங்களே மாறி மாறி நீங்களே இந்த மாதிரி எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்துக்கிடுவீங்க. ஒரு விஷயத்தை பற்றிய இரண்டு விதமான சிந்தனைகள் உங்களை குழப்பத்தில் தள்ளிவிடும். எந்தாவது ஒரு விஷயத்தை உங்களால் முழுமையாக எடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை எடுக்க முடியாமல் இதா அதா என்ற ஒரு குழப்பத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. இதுதானா சரி, இல்லையா வேறு வழியா என்று முடிவு எடுக்க முடியாத நிலைமைக்கு நீங்கள் கொண்டு சென்று விடுவீங்க. இந்த மாதிரி சில எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். இந்த குழப்பங்கள் தான் சில நேரங்களில் தேவையில்லாத சண்டைகளுக்கும் காரணமாக இருக்கும். அந்த சண்டைகள்ல இருந்து உங்களால் வெளியும் வர முடியாது. முக்கியமாக உங்களுடைய குடும்பத்திலும் இந்த மாதிரி குழப்பங்கள் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் பதிலுக்கு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. நீ சொல்கிறது சரியாக இருக்காது, நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களுடைய மனதுக்கு தோன்றதை சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது இறுதியில் அது சரியாகவும் இருக்காது. அவங்க சொன்னது தான் சரியாக இருக்கும். இதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில அந்த ஒரு செயல் நடந்து முடிந்ததுக்கப்புறம் தேவையில்லாத சண்டைகள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏற்படும். குறிப்பாக நெருக்கமான உறவுகளில் நீங்கள் சொல்ல விரும்புவது ஒன்றாக இருந்தாலும் அதை வெளியில் சொல்லக்கூடிய விதம் வேறவாகி ஆகிவிடும். இதனால புரிதல்கள் இல்லாமல் பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இந்த மாதிரி சில செயல்களில் நீங்கள் சொல்வது அவங்களுக்கு வேறு ஒரு வகையில் புரிய ஆரம்பித்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படும். உங்களுடைய சிரிப்பின் பின்னால் இருக்கக்கூடிய சோர்வு மிகவும் ஆழமானதாக இருக்கும். ஆனால் அது யாருக்குமே இது வரைக்கும் தெரிந்திருக்காது. வெளியில பேசும்போது, சிரிக்கும்போது எல்லாம் நீங்கள் சாதாரணமாக இருப்பது போல தோன்றினாலும் மற்றவங்க பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாகத்தான் தெரிவிங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. நீங்கள் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமையானது நீண்ட ஒரு காலமாக இருந்து கொண்டும் மனதிற்குள்ள ஒரு வெறுமை இது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அது இப்பொழுது ஏற்பட்டது கிடையாது. நீண்ட காலங்கள் ஆயிருக்கும். அது எப்பொழுது ஏற்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு வெறுமை ஏற்பட்டு நீண்ட காலங்கள் ஆகியும் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்காம இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை வெளியில பகிர மாட்டீங்க. வெளியில பகிராம உங்களுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. அப்படி வச்சிருக்கிறதுனால தேவையில்லாத அளவுக்கு பெருமைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள அடைத்து வைத்திருப்பது உங்களுடைய உணர்ச்சிகளை மட்டுமல்ல, வெளியில் யாரிடமும் பகிர முடியவில்லை என்கிற ஒரு ஆதங்கமும். ஏன் நம்மளுடைய உணர்ச்சியை மட்டும் மற்றவங்களிடம் கூறினா அதுக்கு அவங்க நம்மளுடைய உணர்ச்சியை நமக்கு எந்த அளவுக்கு அதில் காயங்கள் எல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க நினைத்து பார்க்க மாட்டாங்க. அது ஏன் அவங்களுக்கு மட்டும் சிரிப்பாக இருக்கு என்று உங்களுக்குள்ள நீங்களே நினைத்து உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட அதை பற்றி கூற மாட்டீங்க. நம்மளுடைய உணர்ச்சி நமக்கு மட்டும்தான் புரியும் என்று உங்களை நீங்களே தவறாக புரிந்து கொண்டு அதை உங்கள் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்வீங்க. நான் சரியா இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உண்மையான வழியை மறக்க வைத்து கொண்டே இருக்கும். யார் என்ன செய்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சரியா இருக்கணும், என் வாழ்க்கையில நான் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. நம்பிக்கை வச்சவங்ககிட்ட இருந்து கிடைத்த பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது தான். நீங்க எத்தனையோ நபர்கள் மீது நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற உரிய பலனானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்காது. உரிய பலன் கிடைக்காமல் மிகப்பெரிய ஏமாற்றங்கள் மட்டுமே கிடைத்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு நீங்க கொடுத்த சில வாய்ப்புகளும் சில உதவிகளும் அவங்களால மறக்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்க அதுவும் உங்களை மீது நீங்க யார் மீதெல்லாம் நம்பிக்கை வச்சீங்களோ அந்த நபர்கள் அனைவரும் உங்களுக்கு சின்ன சின்னதான ஏமாற்றங்களிலிருந்து பெரிய ஏமாற்றங்களை வர கொடுத்துருப்பாங்க. அதை உங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றங்களாக இருக்கும். நீங்க எளிதில் யாரையும் நம்ப மாட்டீங்க. ஆனா ஒரு முறை நம்பிட்டீங்க அப்படின்னா முழுமையா நம்பி விடுவீங்க. ஆனா அந்த ஒரு முறை நம்புவதற்கு முன்பு அவங்களை எத்தனையோ அளவுக்கு நீங்க சந்தேகத்திற்கு உள்ளாக்கி இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆனா நம்பிய பிறகு அவங்களுக்காக நீங்க உயிரையே கொடுப்பீங்க. எவ்வளவு பணத்தினாலும் செலவழிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கை உடைந்த போது அது உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கும். உங்களை உள்ளிருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகளையும் உருவாக்கியிருக்கும். நெருக்கமானவங்களால் ஏற்பட்ட மனவேதனைகள்,
உங்களை உள்ளுக்குள்ள பலமுறை சிதற வைத்து கொண்டே இருக்கும். சிதற வைப்பது மட்டும் இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஆளாக்கியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு இடத்தில் உங்களால் நிலையாக இருக்க முடியாது. அது வேலையாக இருக்கட்டும், இல்லை படிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்களால் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. உங்களை மிகவும் அது துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் சரியாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய கிரகநிலைகள் உங்களை ஒரு இடத்துல இருக்க விடாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது நீண்ட நாள் நிலைக்காம போன ஒரு அனுபவம் உங்களுக்கு இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்களும் முழித்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சில எண்ணங்களும் சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். இதனால என்ன தொடங்கினாலும் அது முடியாது போல ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகி இருக்கலாம். அந்த எண்ணங்கள் மூலம் நீங்கள் இன்னமும் உங்களையே நம்ப மாட்டீங்க. உங்களையே நம்பாம உங்கள் மீது கூட நீங்க சந்தேகம் அடைவீங்க. அந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்க உழைத்த பிறகும் காத்திருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். எவ்வளவுதான் நீங்க உழைத்து கொடுத்தாலும் அந்த ஒரு உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு உடனே கிடைக்காது. அதற்காண்டி எத்தனையோ நாட்கள் நீங்க காத்திருந்து எவ்வளவோ பிரச்சனைகள்ல ஈடுபட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நிலைமையானது இனி மாறிவிடும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஆரம்பமாகும். முதல்ல உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது உருவாகும். தெளிவானது பிறந்து குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது பிறக்கும். இதுவரை இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாற்றிவிடும். இதுதான் சரி என்று உறுதியாக நீங்க முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. இன்னொரு மனசு இது சரியா இருக்குமா, அது சரியா இருக்குமா அப்படின்னு இருந்த மனதானது மாறி இதுதான் சரி, தவறானாலும் பரவாயில்ல, என் பேச்சை நான் கேட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில முடிவெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வருவீங்க. இதனால நீங்கள் எது செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது நன்மைகளை மட்டுமே நிச்சயமாக ஏற்படுத்தும். உங்களுடைய வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும். நீங்களே வேண்டாம் என்று கூறினாலும் உங்களை தேடி 2-3 வாய்ப்புகள் வரும். அது எந்த விதமான வாய்ப்புகளாக இருக்கட்டும், நீங்கள் படித்தது சம்பந்தமாகவோ படிக்காதது சம்பந்தமாகவோ, ஆனால் அந்த வாய்ப்புகள் வரும். அதில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். அதில் மட்டும் நீங்கள் நிலைத்தன்மையாக இருந்து உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நீங்கள் தேடாமல் இருந்தாலும் சரியான இடத்துல சரியான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் உருவாக்கி கொண்டே இருக்கும். உங்களின் கிரக நிலைகள் இப்போது உங்களுக்கு ஆதரவாக மாறியிருக்கும். இதனால் 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். முதலாவதாக உங்களுடைய சிந்தனை தெளிவாக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இரண்டாவதாக புதிய தொடர்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரும். நல்ல நல்ல மனிதர்களும் உங்களை தேடி வருவார்கள். தேடி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எது என்பதை புணர வைத்து அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் கொண்டு செல்வார்கள். இந்த மாதிரி சில வாய்ப்புகளும் நிச்சயமாக நடக்கும். மூன்றாவதாக பணவரவு மெதுவாக உங்களுக்கு சீராக ஆரம்பிக்கும். வருமானமும் நிலைத்திருக்கும். அடுத்ததா எப்படி நீங்க பணத்தை சேமிக்கணும், எப்படி தக்க வைத்துக் கொள்ளணும் என்பதையும் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரி சில வாய்ப்புகளும் சில எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற பலனானது இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது மாறும். நீங்கள் யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். தொழில் மற்றும் கல்வியில ஒரு பெரிய ஒரு திறப்பானது நிச்சயமாக உருவாகும். அந்த ஒரு திறப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். தொழிலையும் கல்வியிலும் ஒரு பெரிய திறப்பானது உருவாகும். இதுவரை கிடைக்காமல் இருந்த வாய்ப்புகள் கூட திடீரென்று உங்களுக்கு திறக்கப்படும். அந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை அது எங்கேயோ கொண்டு சென்று விடும். எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க, எப்படி அந்த முயற்சிகளை எப்படி செய்கிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக மாறும். உறவுகளில் உண்மையான புரிதலானது உங்களுக்குள்ள உருவாகும். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. உங்களை கூடயே வைத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு திசைக்கு மாற்றுவாங்க. அந்த ஒரு திசையில் நீங்களும் செல்லுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். நீங்கள் தனியாக போராட வேண்டிய ஒரு நிலையானது உங்களுக்கு குறைந்துவிடும். உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சப்போர்ட்டானது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய பொறுப்புகள் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கப்படும். மொத்தத்தில் சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கை இனி சீராக மாறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலம் வந்துவிட்டது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட வேதனைகள், நீங்கள் இதுவரை எவ்வளவோ கடின உழைப்புகளை போட்டிருப்பீங்க. அது அனைத்திற்கும் போதுமான ஒரு பலனானது இனி வரக்கூடிய இந்த நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை உங்களுக்குள்ளே இருந்த குழப்பங்கள்,
எது செய்வது எது செய்யக்கூடாது என்ற குழப்பங்கள், எதை செய்தாலும் தாமதமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஏமாற்றங்கள் இவையெல்லாம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில விலகி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான ஒரு பாதையில செல்ல ஆரம்பிக்கும். நீங்க உங்களை நம்பி முன்னேறினீங்க அப்படின்னா இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் உயர்த்தும். எனவே தவறாம நீங்க உங்களை நம்பி முன்னேறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும். என்ன தொடங்கினாலும் அது முடியாது போல ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகி இருக்கலாம். அந்த எண்ணங்கள் மூலம் நீங்கள் இன்னமும் உங்களையே நம்ப மாட்டீங்க. உங்களையே நம்பாம உங்கள் மீது கூட நீங்க சந்தேகம் அடைவீங்க. அந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்க உழைத்த பிறகும் காத்திருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இவ்வளவுதான் நீங்க உழைத்து கொடுத்தாலும் அந்த ஒரு உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு உடனே கிடைக்காது. அதற்காண்டி எத்தனையோ நாட்கள் நீங்க காத்திருந்து எவ்வளவோ பிரச்சனைகள்ல ஈடுபட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நிலைமையானது இனி மாறிவிடும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஆரம்பமாகும். முதல்ல உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது உருவாகும். தெளிவானது பிறந்து குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது பிறக்கும். இதுவரை இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாற்றிவிடும். இதுதான் சரி என்று உறுதியாக நீங்க முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. இன்னொரு மனசு இது சரியா இருக்குமா, அது சரியா இருக்குமா அப்படின்னு இருந்த மனதானது மாறி இதுதான் சரி, தவறானாலும் பரவாயில்ல, என் பேச்சை நான் கேட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில முடிவெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வருவீங்க. இதனால நீங்கள் எது செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது நன்மைகளை மட்டுமே நிச்சயமாக ஏற்படுத்தும். உங்களுடைய வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும். நீங்களே வேண்டாம் என்று கூறினாலும் உங்களை தேடி 2-3 வாய்ப்புகள் வரும். அது எந்த விதமான வாய்ப்புகளாக இருக்கட்டும், நீங்க படித்தது சம்பந்தமாகவோ படிக்காதது சம்பந்தமாகவோ, ஆனால் அந்த வாய்ப்புகள் வரும். அதில் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். அதில் மட்டும் நீங்கள் நிலைத்தன்மையாக இருந்து உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். நீங்க தேடாமல் இருந்தாலும் சரியான இடத்துல சரியான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றிக் கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் உருவாக்கி கொண்டே இருக்கும். உங்களின் கிரக நிலைகள் இப்போது உங்களுக்கு ஆதரவாக மாறியிருக்கும். இதனால் 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். முதலாவதாக உங்களுடைய சிந்தனை தெளிவாக ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இரண்டாவதாக புதிய தொடர்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரும். நல்ல நல்ல மனிதர்களும் உங்களை தேடி வருவார்கள். தேடி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எது என்பதை புணர வைத்து அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் கொண்டு செல்வார்கள். இந்த மாதிரி சில வாய்ப்புகளும் நிச்சயமாக நடக்கும். மூன்றாவதாக பணவரவு மெதுவாக உங்களுக்கு சீராக ஆரம்பிக்கும். வருமானமும் நிலைத்திருக்கும். அடுத்ததா எப்படி நீங்க பணத்தை சேமிக்கணும், எப்படி தக்க வைத்துக் கொள்ளணும் என்பதையும் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரி சில வாய்ப்புகளும் சில எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற பலனானது இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது மாறும். நீங்க யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். தொழில் மற்றும் கல்வியில ஒரு பெரிய ஒரு திறப்பானது நிச்சயமாக உருவாகும். அந்த ஒரு திறப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். தொழிலையும் கல்வியிலும் ஒரு பெரிய திறப்பானது உருவாகும். இதுவரை கிடைக்காமல் இருந்த வாய்ப்புகள் கூட திடீரென்று உங்களுக்கு திறக்கப்படும். அந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை அது எங்கேயோ கொண்டு சென்று விடும். எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க, எப்படி அந்த முயற்சிகளை எப்படி செய்கிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக மாறும். உறவுகளில் உண்மையான புரிதலானது உங்களுக்குள்ள உருவாகும். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேருவாங்க. அவங்கள உங்களை கூடயே வைத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு திசைக்கு மாற்றுவாங்க. அந்த ஒரு திசையில் நீங்களும் செல்லுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். இனி நீங்கள் தனியாக போராட வேண்டிய ஒரு நிலையானது உங்களுக்கு குறைந்துவிடும்.